குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு கட்டப்படாததற்கு எதிர்ப்பு தெரிவித்து நடைபெற்று வரக்கூடிய போராட்டம் குறித்தான அண்மை செய்தி. சென்னை கங்கை காரபுரம் பகுதியில் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு கட்டித்தராத விளம்பர திமுக அரசை கண்டித்து அப்பகுதி மக்கள் மறியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அண்மை நிகழ்வை நாம் பார்த்து வருகிறோம். பொதுமக்கள் மறியலில் ஈடுபட்டு வருவதால் அப்பகுதியில் போக்குவரத்து ஸ்தம்பித்திருக்கக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் ராம்குமார். வணக்கம் ராம்குமார். தற்போது சென்னை எம்ஜிஆர் சாலையில் 2 ஆண்டுகளில் கட்டுவதாக கூறியும் கூட குடிசை மாற்று வாரிய வீடுகள் இதுவரை கட்டி தரப்படவில்லை என்று மக்கள் அங்கே போராடி வருகிறார்கள். இது குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன, அவர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன ராம்குமார்? சூர்யா, நுங்கம்பாக்கம் கங்கை காரபுரத்தில் கடந்த 2 ஆண்டுகளாக முன்பு குடிசை மாற்று வாரிய பழைய குடியிருப்புகள் இருந்து வந்தது. அந்த குடியிருப்பை விளம்பர திமுக அரசு இதுவரை கட்டித்தரவில்லை என வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். 1000 விளக்கு சட்டமன்ற தொகுதி 113வது வார்டில் உள்ள நுங்கம்பாக்கம் கங்கை காரபுரத்துல கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு 100க்கும் மேற்பட்ட குடிசைவாசிகள் குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகளை வசிச்சுட்டு வராங்க. கடந்த 40 ஆண்டுகளாக இருந்த அந்த குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு என்பது பழுதடைந்து மக்கள் பயன்படுத்த முடியாத நிலையில் இருந்து வந்தது. அதனை விளம்பர திமுக அரசு அகற்றி அப்பகுதி மக்களை வேறு பகுதிக்கு வாடகைக்கு செல்ல சொல்லியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் கடந்த 2 ஆண்டுகளாக அப்பகுதி மக்கள் வாடகை வீட்டில் வசித்து வரும் நிலையில 2 ஆண்டுகளாகியும் அப்பகுதியில குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகள் கட்டித்தராததால் கொதிப்படைந்த அப்பகுதி மக்கள் இன்று கங்கை காரபுர பகுதியில இருக்கக்கூடிய சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இதனால் அப்பகுதியில கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. விளம்பர திமுக அரசு எந்த வாக்குறுதி அளித்தாலும் அதை முறையாக செய்யப்படவில்லை என்பது தொடர்ச்சியாக வாடிக்கையா இருக்கிறது. இந்த நிலையில தான் ஏழை எளிய அடித்தட்டு மக்கள் கூலி தொழிலாளிகள் வசிக்கக்கூடிய பகுதியில இருந்த வீட்டை காலி செய்துவிட்டு புதிய வீடு கட்டி தருவதாக கோரி இந்த விளம்பர திமுக அரசு மக்களை ஏமாற்றி வருவது தெரிய வந்ததை அடுத்து தற்போது இந்த சாலை மறியல் போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. உடனடியாக வாக்குறுதி அளித்தபடி அப்பகுதியில் உள்ள குடிசை மாற்று வாரிய புதிய குடியிருப்பை கட்டித்தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சூர்யா, கோரிக்கைகளை வலியுறுத்தியும் விளம்பர திமுக அரசை கண்டித்தும் கங்கை காரபுரம் மக்களின் சாலை மறியல் போராட்டம் குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராம்குமார்.